காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு நாள் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எதிர்கொண்டதே கிடையாது சார். ஃபண்டமெண்டல் அதுதான் பிரச்சனையாக இருக்குன்னா என் பையனுக்கு வரல, நடுவுக்கு வராமல் இருக்கட்டும். ஆனால் நம்ம நியூஸை பார்க்குற வரைக்கும் அதிகமான ஷூட் அவுட் நடக்கிறது, அல்லது பள்ளிக்கூடத்தில் பையனை ஒரு பையனை சுட்டு போடுறது, பொழுதுல நம்மளுக்கு வாத்தியார் சுட்டு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி அமெரிக்காவில் நடக்குது, படிக்கிறோம். நாங்களாம் கேள்விப்படுறது. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள என்னுடைய பிள்ளை வழக்கம் பயமா இருக்குன்னு சொன்னார். அதுக்கு மட்டும் பதில் சொன்னா பெட்டர். எங்க வீட்டு பிள்ளைக்கு யாருக்கு எதுவும் நடந்துடல, நடக்காத வரைக்கும் நல்லது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எங்கேயுமே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். எங்க அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். உலக நாடுகள்ல பல இடங்கள்ல நடந்தது. உலக நாடுகள் நம்ம ஏன் உலக நாடுகள் போறோம்? சார் இந்தியா தானே. சரி, இந்தியாவிலே வந்து ஒரு பையன் வந்து அவனோட டீச்சரை கல்வியால கட் பண்ணிட்டான். அது ஒண்ணு. அது தவிர அது மாதிரியான விஷயங்கள் அது தவிர அந்த ஒரு சம்பவம் தவிர ஓகே வேற ஏதாவது இந்தியாவில் இன்னொரு ஸ்கூல் காலேஜ்ல வந்து காலேஜ் ஸ்கூல் தான் பேசிட்டு இருக்குமா வேற யாரும் கூட பேச முடியாது. எனக்கு வந்து இந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே டீச்சர் கத்தியால விட்டுட்டாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை ஒரு பெரிய விஷயமா இந்தியா கருதுது. அதனால பெரிய அளவுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கச்சக்கமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு மென்ட்ரிங் பண்ண வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. ஆனா இங்க அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு யதார்த்தமான பிரச்சனை. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு ஷூட் அவுட் நடக்குது, எனக்கு பிள்ளைங்க படிக்க வச்சு இருக்க வச்சு பயமா இருக்கு. இதே விஷயம் பள்ளிக்கூடத்துல இந்தியாவில் வந்து ஷூட் அவுட் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு குழந்தை விழுந்து செத்து போச்சு. இன்னொரு ஸ்கூல்ல வந்து என்னன்னா பள்ளி கேம்பஸ் கொண்டுவே ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வந்து ஒரு குழந்தை விழுந்து செத்து. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க நடக்க கண்டிப்பா நடக்காது. தயவு செஞ்சு வாதத்துக்காக நம்ம பேசக்கூடாது. விபத்துங்கிறது வேற, சம்பவங்கிறது வேற. குழந்தை வந்து நீச்சல் குழந்தை வந்து சாதாரண பள்ளிக்கூடத்தில் தவிர அடுத்தது. ஆனா அது ஒரு விபத்தா பார்க்கணும். இது சொல்றதை நீங்க அதோட கம்பேர் பண்ண முடியாது. நீங்க என்னதான் உங்க மனசாட்சி நல்லா தெரியும், கொஞ்சம் பதவிப்போட தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு அனுப்பிடுது இல்லையா? இந்த பதவிப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ள என் பிள்ளை உனக்கு பயமா இருக்கும் சொல்றாரு. அவருக்கு ஒரு லாஜிக்கலான பாயிண்ட் சொல்லியிருக்க பிரச்சனை முடிஞ்சு. ஆனா இந்தியாவில தான் நடக்குது. இந்தியாவில் அப்படி நடக்கல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? என்னதான் நீங்க என்னதான் டாலர்ல சம்பாதிச்சாலுமே அதுக்காக நீங்க மாதிரி சர்வசாரம் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஏன்னா நாளைக்கு பஞ்சாயத்துல நீங்க அங்கதான் பாஸ் வரணும். கண்டிப்பா. ஸோ அதனால ஹானஸ்டான ஒரு வியூ இந்த அளவுக்கு இந்தியாவில் கிடையாது. அப்போ இது என்ன பதில்? உங்களுக்கு யாரும் விளக்கப்படுது? இந்த அளவுக்கு இந்தியாவில் படிக்கிறதுக்கு பயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஏன் அவர் இந்தியாவில் போய் இழந்தது அதிகம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஏன் இங்க இருந்துட்டு எல்லாரும் ஃபைனலான ஒரு விஷயம், நீங்க இந்தியாவுக்கு போயிருக்கா நீங்க கேட்கலாம். அப்ப நான் உங்க இல்லாட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன அமெரிக்கா விட்டு வரவே மாட்டோம் எழுதி கொடுக்க தயாரா? நான் அப்படி சொல்ல வரல. நான் இருந்தது அதிகம் சொல்லுவோம் இந்தியா போயிடுவேன்னா நீங்க எல்லாம் இப்ப எழுதி கொடுக்குறீங்களா? நாங்க இந்தியாவுக்கு ஒரு நாள் வரமாட்டோம்னா இல்லை. நான் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுனாங்க, நிறைய விஷயம் பேசினாங்க இவங்க. அப்ப அந்த பேச்சு பேசுறாங்க. கன்ஸ்ட்ரக்டிவா இந்த பாயிண்ட் மட்டும் பதில் கொடுங்க, வேற யாராவது கொடுங்க. அந்த பாயிண்ட் இல்ல மனசாட்சி கொடுத்துலன்னா இன்னொருத்தர கொடுத்துருங்க. இல்ல நான் இதுக்கு முன்னாடி பேசின பாயிண்ட் ப்ளீஸ் கிராஃப்ட் வெளியில வராது. தயவு செஞ்சு இந்த பாயிண்ட் தரமான பிரச்சனை சார். இப்போ நான் நிறைய கேள்விப்படுறேன், சின்ன பசங்கள்லாம் நிறைய காசு எல்லாமே கட்டு போச்சு. நான் எங்கே கேள்விப்பட்டீங்க? நம்ம ஊர்ல சின்ன பையன் ஒருத்தர் டாஸ்மாக் போனது பெரிய நியூஸ் சார். ஏன்னா நம்ம ஊர் கலாச்சார ரீதியாக அது மாதிரி விஷயங்களை ஒத்துக்காது. அதெல்லாம் நடக்கட்டும். இப்போ எனக்கு என்ன புரியலன்னா அங்கே டாஸ்மாக் போறாங்க, அதனால இது பண்ணிக்கணும்னு ஒதுக்க முடியாது. இவருக்கு யாராவது நியாயமா பதில் சொல்ல முடியுமா மட்டும் பாருங்க. இங்கேயும் வந்து ஏதோ ஒரு பையன் தான் வந்து அதை எடுத்து அங்கே வந்து தனி மனித வளர்ச்சி, தனி மனிதமாக வாழ்றது எப்படின்னு தனி மனித பிரைவசிங்கிறது ஒரு தனி போயிடுச்சு. அதனால அவங்க அப்பா அம்மாவனால வந்து போய் பார்க்க முடியாது பையன் என்ன பண்ணுறாங்க, வேல்யூ சிஸ்டம் அந்த அம்மா அப்பானால பொருளாதாரம் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட பாயிண்ட் இல்லைன்னா வேற யாராவது கொடுத்துருங்க. துப்பாக்கி சூடு நடக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் என் பையனை படிக்க வைக்க எனக்கு பயமாக இருக்கிறதுன்னு அவர் சொன்னார். கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. துப்பாக்கி சூடு நடக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் என்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க பயமாக இருக்கிறது. இவருக்கு யாராவது பதில் சொல்லுங்க. சம்பந்தமா இருக்கிறார். கண்டிப்பாக பயமாக நான் வந்து ஓகே பயம் இல்லை. அவங்களோட ஏன் பயம் இல்லை? ஆசிரியர் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு பாயிண்ட், அது 2 பாயிண்ட். அதே போல இங்க வந்து எல்லா பள்ளிகளும் தினந்தோறும் துப்பாக்கி கூட்டிகிட்டே வர்றாங்க. இங்கதான் நான் என் பிள்ளைகளை பாதுகாப்பு அனுப்ப முடியுது. காலையில பஸ் வந்து கூட்டிட்டு போயாச்சுன்னா அந்த குழந்தை சாயங்காலம் வர வரையும் பாதுகாப்பான கைகளில் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். சட்ட பாதுகாப்பு இருக்கு. என் பிள்ளை வந்து ஸ்கூல்ல வந்து வேற ஒரு பிள்ளை தெரியாம தள்ளி விட்டா கூட
ஓகே, எல்லா இடத்துலையும் நடக்காதான். அது இந்த திருவிழாவா என்ன எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் லாஜிக்கலாக ஒன்றுமா ஒரு டேட்டாவே என்ன சொல்லுது அப்படின்னா, நாட் ஒன்லி யூ, நீங்களாம் ஒருவேளை ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கீழே இருக்கீங்களே என்னமோ, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களே கொஞ்சம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற சம்பந்தமான விஷயங்கள பதட்டத்தோடு இருக்காங்க ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. எனக்கு இல்லை, இங்கே நடக்கிற விஷயம் தான். பட் இங்கே என்னன்னா கொஞ்சம் பள்ளிக்கூடங்கள் பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனைனா உடனே உள்ள மேல பிளேம் போடுவாங்க, இங்கே பிரச்சனையை சரி செய்ய பார்ப்பாங்க. எந்த வகையில் நீங்க பாதுகாப்பாக உணர்றீங்க? இங்க பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன நம்ம ஊர்ல வந்து டீச்சர் அடிக்காமனே அவனுக்கு கோவம் வந்து குத்துற அளவுக்கு அவனுக்கு அவேர்னஸ் இல்ல. அப்படியே டென்ஷனா எனக்கு என்ன புரியவே இல்லை. நம்ம போய் துப்பாக்கியில சுத்தா வந்துட்டு இருந்தீங்களோ, கத்தியால குத்திட்டாங்க, கத்தியால குத்திட்டாங்க, என்னங்க கண்ணை வச்சு ஷூட் போறாங்க, ஃபங்க்ஷன் எடுத்து சுட்டு போறாங்கங்கறாங்க. இங்க வந்து இப்ப கண்ணை வச்சு ஷூட் பண்ணா நம்ம ஊர்ல வந்து அவசரம் ஏதாவது ஆச்சுன்னா இப்ப 100 போலீஸ்க்கு போன் பண்ணா போலீஸ் வந்து எல்லாம் முடிஞ்சிரும். இங்க யான் பொண்ணுட்ட கேளுங்க, ஏதாவது அலாரம் அடிச்சா போதும், அம்மா 911க்கு கால் பண்ணுமா, 911க்கு கால் பண்ணுமான்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் பயந்து தான் வளருது இங்க. புரியுதம்மா, நான் கேட்கறது அவங்க அவேர்னஸ் லெவல்ல நான் புரியும். சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு வாதத்துல ஜெயிக்கணும் உலகத்துல ரொம்ப சாதாரணமான விஷயம். டோன்ட் டேக் மீ இன் தி டிபேட். டிபேட் இருக்கிறது ரொம்ப சம்பளமாயிட்டு நீங்க ஜெயிச்சு அது 10 கோடி உங்களுக்கு தர போறாங்களா, டீ கூட தர மாட்டாங்க இல்லையா? அப்போ ரொம்ப சிம்பிள் தான். நம்மளை பத்தி ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. நம்ம ஊர்ல அவேர்னஸ் லெவல் இருக்கு இல்லைன்னா விட்டுருங்க. இங்க ஸ்கூல்ல ஷூட் அவுட்லாம் நடக்கிறது பயமா இருக்குங்கிறாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? அது மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் இந்தியாவே உண்டு, இங்கேயும் உண்டு. ஈக்குவலா இருக்கு. ஆனா அங்க அப்படி ஒண்ணு நடந்தா பிள்ளைங்க பேந்த கண்ண முடியும். இங்க நடந்தா என் பொண்ணுக்கு இமீடியட்டா என்ன பண்ணணும்ன்ற அவேர்னஸ் எல்லாமே இருக்கு. ஏமா துப்பாக்கில சுத்தா ஓடணுங்கிறது அவேர்னஸ்ல தெரியும். ஓடுவாங்க. இல்ல சார், இல்ல துப்பாக்கியில சுத்தா உடனே போலீஸ்க்கு போனா ஃபயர் வந்தா நமக்கு என்ன பண்ணுவோம், ஓடி முடியும். இங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா எப்படி காப்பாத்திக்கணும்ன்றது கேம்பெயின் நடத்துறாங்க. ஆமா, என் பொண்ணுக்கு எங்க அபார்ட்மெண்ட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க, ஆப்போசிட்ல நடந்ததா பார்த்தா. ஒரு நிமிஷம் நான் தயவு செஞ்சு என்ன நீங்க இந்த ஒரு நாட்டுக்கு பிஆர் வேலை பார்க்குற மாதிரி பேசுறீங்க. நம்ம ஊர்ல ஃபயர் சேஃப்டி பத்தி அவேர்னஸ் நடக்குமா? நம்ம ஊர்ல தீனா பயப்படுவாங்க. யான் பொண்ணு இப்ப ஃபயர் நடந்தா பயப்பட மாட்டா, தைரியமா அம்மா 911க்கு ஃபோன் பண்ணுன்னு அவரே பண்ணுவாங்க. இந்த 911 வச்சுட்டு நீங்க படுத்துற பாடு 911 ஃபோன் பண்ணிடுவோம், 911 ஃபோன் பண்ணிடுவோம். ஒரு தெரியுமா உங்களுக்கு தீனா பயப்படணுமா? அதான் நல்லது. பயப்பட்டும் தீனா பயப்படணும். பயம் மட்டும் போதாது, பயந்துட்டே இருந்தா வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி நடந்துட்டு அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கணும்ன்றதுலாம் தெரியணுங்க. ஓகே, இப்படி அடைஞ்சிருமா அது இது ஒன்னும் அடையாது. 911 கால் பண்ணா உடனே ஒரு செகண்ட்ல வருமா, அனுப்பா முடிச்சு மேட்டர். எப்பமா ஃபயர் ஆக்சிடென்ட் வரும் அப்படின்னு காலேஜ் சினிமா மாதிரி போங்க, பயம் இல்ல நடக்கணும்னே இப்படி நடந்துடும். ஜன்னலை உடைச்சு போகலாம், 911 கால் பண்ண எல்லாம் உடச்சு தெரியுங்க. 5 நிமிஷத்துக்கு தெரியுது. வந்தா எனக்கே தெரியாதுங்க. ஓகே, தெரியாத முடிவு பண்ணாதீங்க. நம்ம பிள்ளை தண்ணி ஊற்றி தானா நினைக்கும். உங்க பிள்ளை 911 ஃபோன் பண்ண அவ்வளோ டிஃபரன்ஸ் எல்லாமே அதான். இதில் வந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதனால் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லித்தராங்க. அதை நாங்களாம் ஒத்துக்கிறோம். நம்ம ஊரில் வந்து அது ஒரு சோஷியல் அவேர்னஸாக வந்து அவங்கவுங்களே செய்வாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ண வேண்டாங்க. நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் வந்து துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறது இந்த ஊரில் எவ்வளோ நடக்குதுன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இந்த ஊரை யாரும் சரி ஓகே, அதான் அவர் சொன்னாரு. அடுத்த பாயிண்ட், ஏன்டா இந்த ஊருக்கு வந்தவங்க பேர் அழைச்சிருக்கீங்களா? எந்த சம்பவம் வருகிற போது ஏன்டா இந்த ஊருக்கு வந்தவங்க உங்களுக்கு தோணிது? அந்த பாயிண்ட் தான் பேசணும். அவர் ஷோ ஆரம்பிச்சப்ப 3வது ஒரு கேள்வி சொன்னாரு, அது பதில் என்ன சொல்லப்படாது. இப்போ இந்த கேள்வி தான் அது வேண்டாம். அதுதான் அதை சொன்னேன். ஆடே பண்ண வேண்டாம், முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கு மேலே அவங்க ஆட் பண்ணி அதுக்கு மேலே ஆட் பண்ணி 2 மணி நாள் காலைல எனக்கு போயிட்டு அதுக்குள்ளே போயிடும். இல்லை அது கிளைமேட்டு நீங்கள் என்னன்னா உங்க எல்லாரும் பயங்கரமான நம்மளால ரொம்ப மோசங்க. இவங்க அங்கேயிருந்து வரணுமா, டாலரில் சம்பாதிக்கணுமா, 25 டிகிரி தான் இருக்கணுமா, ஜில்லுன்னு இருக்கணுமா, ஓப்பன் காக்க போகணுமா, மாட்டு வண்டி வரணுமா, பொங்கல் வைக்கணுமா, கருவேப்பிலை பழம் வேணுமா, வடவைத்திய சாலையில் கட்டணுமா, அப்புறம் அவர் சொல்லதாங்க நீங்கள் ஊரில் தான் இருக்கணும். நீங்கள் மினியா போலீஸில் பனியா போலீஸாக போகணும். இதான் கிளைமேட். நீங்கள் வரதுக்காக மாறும், நீங்கள் தான் மாறிக்கணும். இந்த ஊருக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்னு தோணிருக்கும்ல, பனியை பார்த்தா தோணாதுங்க. அதோட பொதுமே ஏதாவது நடந்தா தான் தோணும். எப்போதுமே தனிமை. என்னது யார் இருக்காங்க அந்த அவருக்கு தெரியாது. கதவு ஜஸ்ட் சாத்துனீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல அடுத்தது தான்.
கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டெய்லி அவ்வளவுதான் சொல்லாமே தவிர எப்பவுமே நம்ம வந்து அந்த வீட்லயே எக்ஸ்டெண்டட் டெய்லிங்கிறாங்க. அதாவது அவங்க அந்த சொல்லி முடிக்கிறேன். அதுக்கு லேடிஸ் இங்கே பேசினா ஒன்றே முடிஞ்சிருவா என்ன? எத்தனை பேர் நீங்கள் பைக் வாங்குறீங்க சார்? இதுக்கு அடிப்படை ப்ராப்ளம் என்னன்னா லேடிஸ் வந்து வண்டி ஓட்ட கத்துக்கிறது கிடையாது சார். நீங்க ஊர்ல வந்தாங்க வண்டி ஓட்ட கத்துக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் சார். என்ன சொன்னீங்க? நீங்க எல்லாம் வெளில கிளம்ப வண்டி எடுத்து சுத்திட்டே வெளியிலே இருக்கலாமா? அவங்க சொல்றது வேற சார். வீட்டுக்குள் இருப்பது மட்டும் கிடையாது, தனிமைங்கிறது மனசளவுலேயே இருக்குங்கிறாங்க. யாருமே முகமே மனுஷனே பண்ண மாட்டாங்க கண்ணில். அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க ஏன்னா நான் ஏதாவது சொல்ல போய் நீங்க என்னைய பற்றி முடிப்பீங்க, அதுக்கு அவங்களே சொன்னீங்க. இல்லைங்க, அவங்க பேசுறது இன்னும் முடியலைங்க. ஐயா நான் எவ்வளவோ இல்ல தனிமையா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நான் என்ன சார் சொல்றேன், தனிமையா ஏங்க நீங்க நாள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, நீங்க எங்கேயும் போக மாட்டீங்களா? மனுஷன் வந்து நம்ம வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். தயவு செஞ்சு எப்பயுமே வந்து இருக்குமா அம்மா, நீங்க என்ன ஒரு படாதப்படுறீங்க? அந்த நட்பு இருக்கு அவங்களுக்கு. இருக்குங்க, கண்டிப்பா இருக்குங்க. அப்பனா நான் உங்களுக்கு சொல்ல வரேன், நீங்க நல்ல மனுஷங்களை சந்திக்கிறீங்க. நீங்க வேணா சொல்றீங்க. ப்ளீஸ் பாஸ். ஆமா, வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். நான் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன். நல்ல நட்பு என்னன்னா சொல்லி தரேன். ஏன்னா நான் வந்து எல்லாமே இங்க பொருளாதார ரீதியா என்ன எதிர்பார்ப்பேன் அந்த எதிர்பார்ப்பு இல்லைங்க சார் இருக்கு. ப்ராஜெக்டை விட்டு மாறினாங்கன்னா யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வாங்கி பாருங்க. அதனால சொல்றேன், நீங்க ஸ்டேட் மாறினீங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு யாரும் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு அக்கா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. உங்க இமெயிலும் உங்க ஃபோன் நம்பரும் கொடுங்க சார். நான் ஒரு சொல்றேன் சார். ராத்திரி நீங்க இல்ல ராத்திரி சார் விடிய காலை 3 மணி வரைக்கும் அவங்கள்ட்டே பேசுங்க. ஓகே ராத்திரி ஒரு விடிய காலை இந்த பாரு பண்றீங்க. 3 மணி வரைக்கும் எங்க வீட்ல கிட்டத்தட்ட 25 பேர் உட்கார்ந்து செல்ஃபிஸ் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்காக கடைசி கைப்பட்டி ஸ்பீடும் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் சார். எல்லாம் சொல்றது கேளுங்க. இப்ப நான் நல்ல மனுஷங்களை நல்ல நட்பை நீங்க லைஃப்ல சந்திக்கல, தயவு செஞ்சு வாங்க பழகலாம், வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். அவங்க நீங்க வாங்கிக்கங்க, அவ்வளவுதானே. மனுஷாளுக்கு நீங்க சந்திக்கல அப்படிங்கிறாங்க அவங்க. ஒரு நிமிஷம் அது முடிஞ்சிருச்சு. என்ன தப்பா நினைக்காதீங்க. ஒரு திசையில போனாலும் அது நடக்கும். அந்த கேம் எனக்கு தான் ஓரளவு வரும். அதனால அதை தொங்கட்டும். ஏன்னா அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா பழைய கதைக்கு திரும்ப போகும். இப்போதைக்கு தனிமை தான் நான் கேட்டா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒன்றுமே கேட்கல. இந்த சூழல் தொடர்ந்து நான் எதுவுமே கேட்கல. இந்த பக்கத்து அந்த அம்மா கேட்கறாங்க, இந்த பக்கத்து இந்த பிள்ளை கேட்குது, அவ்வளவுதான். நான் குரூப்ல உட்காந்து காலால கேட்கிறேன், அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஸோ கரெக்டாக மண்டே வீக்கெண்ட்ஸில் மண்டே டு ஃப்ரைடே ஆச்சுன்னா இந்த ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் நல்லா படிச்சதுனால வீட்லேயே தான் அந்த டாக்டர்லாம் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் ஃபீல் பண்ணேன், ஏன்டா இங்கே வந்தோம். ஒரு மக்களே தப்பா நினைக்காதீங்க. அந்த 3 பேர் மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. நான் குறைகள் வந்துடாதமா, என் குழந்தைங்களுக்கு காசு வேண்டி போட்டுறாதீங்க. உங்க டீம் தான், நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கோங்க. நாமளும் அப்பார்ட்மெண்ட்ல தான் வாழ்க்கை ஆரம்பிச்சு வந்த ஊருக்கு வந்த பொழுது எனக்கு அப்பார்ட்மெண்ட்ல கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தா எம்பிக்கே சொல்லிட்டே போகலாம். என் குழந்தைங்க 2 பேருமே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்காங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லை. அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையே ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கதான் தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. என்ன அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு ஆளுக்கு என்ன நல்லா இருந்தா நல்லா இருக்கு, ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா பிரச்சனை. இந்த சிஸ்டம் இஸ் கிளியர், பிரச்சனையே கிடையாது. ஆனா அது கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுது. அது நம்ம ஊர்ல கிடையாது. அந்த நேரத்தை ஏன்டா இங்க வந்து முடிச்சு உடம்பு நோவு, 4 பேர் யாராவது மனுஷன் சும்மா நல்லா இருக்கியான்னு கேட்க ஆள் இல்லை. அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு சொல்றாப்புல. அப்படி இல்லைங்க சார். எனக்கு ஒரு நோரம் இருந்தா கூட ரசம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்குலாம் எனக்கு தோழி இருக்காங்க. அந்த பேச்சுலர்ஸ் லைஃப்ல நீங்க பேச்சுலரோட ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணீங்கன்னா இவங்க
எனக்கு இந்த மில்க் ஓகேங்களா, எல்லாத்தையும் ஒரு லேபிள் ஒட்டியிருப்பாங்க. ரெண்டாவது நீங்க வந்து இன்னைக்கு சமைக்கணும், நீங்க இன்னைக்கு டிஷ் வாஷர் போடணும் ஓகேங்களா, எல்லாமே ஸ்கெடியூல் தான். நீங்க ஒரு ஆள் வந்து முடியல நம்ம வந்து இறங்கி போய் அவங்களுக்காக எதுவுமே செஞ்சிட மாட்டோம். அப்படிதான் வந்து நீங்க ஒரே ரூம்ல 4 பேர் இருக்காங்க. இந்த ஸ்கெடியூல்ல பேச்சுலர்ஸ் எங்க இருந்தாலும் வருவீங்களா? இல்லைன்னா பேச்சுலர்னா அமெரிக்காவில் இருந்தானா ஆப்பிரிக்காவில் இருந்தா எல்லா இடத்துலையும் பேச்சுலர்னா ஓகே சார், ஒரு பேச்சுலர் வந்ததுனால ஒரு கேள்வி கேட்போம். வெயிட் பண்ணுங்க. யாரா பேச்சுலர்? ஓகே, ரீசெண்டாக பேச்சுலர் ஆகிறீங்க, ஒரு தலையை பார்த்தாலும் பேச்சுலர் மாதிரி தெரியல. பேச்சுலர் வாழ்க்கைங்கிறது வாழ்க்கைக்கு அற்புதமான ஒரு பீரியட் இல்லையா? அந்த பேச்சுலர் லைஃப் எங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும்? நான் சொல்றது ஹாப்பியா இருக்கு. பேச்சுலர் லைஃப் வந்து எங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு? அந்த படம் பேச்சுலர் லைஃப், அந்த பிள்ளை தான் பேச்சுலர். எஸ், அந்த ஸ்பிரிட்ஸ் அந்த பிள்ளையோட எஸ் பேச்சுலர் லைஃப் வந்து என்னோட கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்றேன். முதல்ல நான் இந்தியாவுக்கு கூட விசிட் பண்ணியிருக்கேன். அங்கே காலேஜ் போகலான்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல்சோ அங்கே போகலாமோ, ஒரு வேளை போகலாமோ, நீங்கள் சொன்னீங்களே எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, போகலாமா வேண்டாமா. ஸோ நான் கூட அங்கே காலேஜ் பார்த்துருக்கேன் எப்படி இருக்கு. இங்கே பேச்சுலர் லைஃப் நான் 4 வருஷமா, இது லாஸ்ட் செமஸ்டர் போயிட்டு இருக்கு. 4 வருஷமா நான் தனியாக தான் இருக்கேன் டாரில். அம்மா அப்பாவோட தொடர்பு இருக்கு, ஆனால் என்ன ஒரு தனிப்பட்டு என்ன எல்லாம் பண்ண முடியற மாதிரி என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டாரில் நீங்க ஆப்ரேட் ஆகுது இண்டிபெண்டா என்னால் இருக்க முடியாது. இண்டிபெண்டா ஆப்ரேட் ஆகுதுங்கிறது நல்ல விஷயம் தான். பட் ஹவு ஹாப்பி இட் இஸ்? ஹாப்பி பார்ட் இஸ் எங்கள் பக்கத்தில் ஒரு சைனீஸ் பொண்ணு இருக்கா, இந்த சைடில் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பொண்ணு இருக்கா, அங்கே ஒரு வியட்நாமீஸ் பொண்ணு இருக்கா. பொங்கல் போது அம்மா எனக்கு ஒரு பண்ணி கொடுத்துனாங்க பொங்கல், வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும். எல்லாரையும் நான் என் ரூமில் கூப்பிட்டு அழகாக நம்ம சின்ன பொங்கல் கொண்டாடுங்க. அதில் ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சின்ன அழகு இருந்தது. அதில் தான் ஜாலிங்க. நெக்ஸ்ட் வீக்கு அவங்க சைனீஸ் நியூ இயர் பின்னாடி நடந்தது. என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அழகாக டம்ப்ளிங்ஸ் பண்ணோம். அந்த ரெட் என்வலப்ல ஸ்பைஸாக கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா இருந்ததுங்க. எல்லா பண்டிகையும் நாங்கள் கொண்டாடுறோம். அதில் தான் ஜாலி. நான் ஒரு தனிப்பட்டு வேர்ல்ட் சிட்டி இண்டிபெண்டன்ட், அது ஹாப்பியா இருக்கு. எனக்கு அது ஓகே. பட் பேச்சுலர் லைஃபோட ஹாப்பினஸ்ங்கிறது வேற. ஆக்சுவலாக பேச்சுலர் லைஃபோட ஹாப்பினஸ் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு வாழ்க்கை. அது ஒரு 3 நாள் பத்து கிடப்பாங்க, 3 நாள் அவர்களாவே சாம்பார் கண்டுபிடிச்சாங்க. ஒரு டீயை பாதி குடிப்பானுங்க. இவன் வாந்தி எடுத்தா அவன் தொடப்பான், அவன் வாந்தி எடுத்தா இவன் தொடப்பான். இல்ல அந்த வயசுல தவறுகள்லாம் பண்ணுவாங்க, இல்லையே எல்லா இடத்துலயும் பண்றதுதான். ஆனா அது ஒரு ஜோஷ் இருக்கும். தன் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு பீரியட்ல ஒரு இந்தியன் நீங்க கேட்டீங்கன்னா தன்னுடைய பேச்சுலர் லைஃப் அவன் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு லைவ்லினஸ் இங்க இருக்கா அப்படிங்கிறதா? பேச்சுலர் நான் வந்து பேச்சுலர் கிடையாது. ஆனால் வந்து நான் இந்தியாவிலேயும் காலேஜில் படிச்சிருக்கேன், இங்கேயும் காலேஜில் படிச்சிருக்கேன். 2 இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ பேச்சுலர் வேணும். 2 இடத்துலையும் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, அங்கே இருக்கிற சந்தோஷம் எல்லாம் வந்து ஓகே நம்ம இது தெரிஞ்சுதான் பண்ணுறோம், தப்பு பண்ணால் கூட இதை பெரிய அளவில் கண்டினியூ பண்ண மாட்டோம், ஒரு ஸ்டேஜில் விட்டுருவோம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, க்ளோஸ்லி ஃபேமிலி இங்கே வந்து கிடையாது. இங்கே வந்து எனக்கு அல்லது என்ன போல இந்தியன்ஸ் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்தியாவில் அந்த க்ளோஸ்னஸ், அந்த க்ளோஸ்லி ஃபேமிலி. இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் எல்லாரையும் பொதுவாக சொல்லலை, பட் மெஜாரிட்டி வந்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிற விஷயமே அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப கடைசி வரைக்கும் கொண்டு போகிற மாதிரியாக முடிஞ்சிருக்கு. அது வந்து ரொம்ப நடக்கிறது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா என்ன ஒருத்தவங்க தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் அடுத்து ட்ரக்குக்கு போகிறது, ஒரு லெவலில் ட்ரக்குக்கு போனதுக்கப்புறம் திரும்ப வருதுன்னா ரீஹாபிலிட்டேஷன், வாழ்ந்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிக்கிறவங்க தான் இருக்காங்க. அது வந்து இந்தியாவில் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு காரணமும் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட், தனிமை அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறதுலாம் இல்லை. வேறு யாராவது இந்த பக்கம் என்ன பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் லைஃப் இந்தியாவில் நம்ம காலேஜ் படிக்கும்போது இருக்குது, அது ஒரு தனி பேச்சுலர் லைஃப். அது வந்து கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் நண்பர்களோட ஷேர் பண்ணிட்டு அது ஒரு தனி இது. இங்கே நம்ம சம்பாதிச்சு பேச்சுலராக இருக்கும். அது இதுவும் ஒரு நல்ல இதுதான், நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி. அதோட இதை கம்பேர் பண்ண முடியாத தவிர பட் இங்கேயும் நல்லா இருக்கலாம். பட் அந்த ஜோஷ் வேறு. அது வேறு. ஓகே, நியூ மேரிட் கப்புளுக்கு அமெரிக்கா பெஸ்டா, இந்தியா பெஸ்டா? நியூ மேரிட் கப்புள் புதுசாக கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் இந்தியா தான் பெஸ்ட். ஏன் அப்படின்னா என்னதான் நியூலி மேரிட் ஆனா கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வந்து டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய சண்டை சார். மகாபாரத ராமாயணத்தோட ஒரு பெரிய சண்டை இல்லாத லைஃப் கிடையாது. இந்தியாவில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வந்துச்சுன்னா ஒய்ஃப் வந்து அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போவா. அந்த ஒரு பாக்கியம் வந்து இங்க கிடையாது. வந்து இந்தியா அம்மா வீட்டுக்கு போனா கூட ஹஸ்பண்ட் வந்து என் பொண்டாட்டி ஊருக்கு போய்
சந்தோஷப்படுவாங்க. இங்க அதுவும் அந்த கிடையாது. வாழ்க்கை அவங்களுக்கு கிடையாது. அந்த பக்கம் சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிட்டு புதுசாக வரவங்க நானும் அப்படிதான் வந்தேன். நான் வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் ஆரம்பிச்சு இப்பவும் சந்தோஷமான வாழ்க்கையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா கூட அம்மா வீட்டுக்கு கூட போட்டு போக முடியாது. அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டாவே சொல்லலாம். இல்ல சண்டை இல்லாத குடும்பம் எங்கம்மா இருக்கு? சண்டைன்னு ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன சண்டை வராம இருக்குல்ல. தனியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிம்மதி வந்து அவங்களுக்கும் இருக்கு. அதனால வந்து சண்டை வந்து இங்கே நடக்கிறதுனால இங்க வந்து அந்த வீதி ஜாஸ்தி தோற்று போயிடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. ஜாஸ்தி இருக்கு. ஜாஸ்தி இருக்கீங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு சான்ஸ் சொல்ல வாய்ப்பு இருக்கு. பண்றேன்மா கிடையாது. ஏங்க இந்தியாவில் தான் நிறைய பேர் அம்மா அனுப்புறேன் என் புருஷன் இப்படி பண்ணியிருக்கோம் உன் புருஷன் மாதிரி இப்படி அப்படி இப்படி இப்படி பேச சண்டை ஊட்டி தான் விடுறாங்க. இங்கே தான் ஊட்டாம அவங்களாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி சரியாயிருக்காங்க தானாவே. இந்தியாவில் தான் எப்பவுமே ஆம்பளைங்க தான் வந்து படிச்சுப்போம் கிடையாது. மைக் நல்லா பக்கத்துல வச்சுங்க பஸ். இதே பிரச்சனை. இந்தியாவில் ஊதி பெருசாக்க நிறைய பேர் ஊதுறதெல்லாம் அப்புறம் முதல்ல அவங்க 2 பேருக்குள்ள இருக்குல்ல. அதாவது ஒரு 3வது மனுஷன் இருக்காங்க. அம்மாட்ட கோச்சிட்டு அம்மாட்ட போய் சொன்னீங்கன்னா குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அழுது சொல்லி விடுவாங்க. இங்க அதுக்கு கூட ஸ்பேஸ் இல்லைன்னு அவர் சொன்னார். அந்த பாயிண்ட்டுக்கு யாரா பதிலுக்கா? ஏங்க போன்ல வானிஸ் கலெக்ஷன் வந்து எப்பனாலும் இந்தியாவுக்கு பேசிக்கலாம் நிறுத்திட்டாங்க. போன்ல பேச முடியாத. அது மட்டும் இல்லைங்க இங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க தான் இருக்காங்க. எல்லாருமே சென்னையில தாங்க இருக்காங்க. ஊர்ல தான் அம்மா அப்பா இருக்காங்க. சரியா இதுதான் ஃபேக்ட். அதுதாங்க ஃபேக்ட். இங்க எல்லாருமே சென்னையில தான் இருக்காங்க. அம்மாலாம் ஊர்ல தான் இருக்காங்க. அதே மாதிரி தாங்க இதுவும் ஏதாவது பிரச்சனைனா அம்மாக்கு ஃபோன் பண்ணா சொல்லுவாங்க. உடனே பஸ் எடுத்து உடனே ஃபோன் பண்ணிட்டீங்க. உடனே ஃபோன் என்ன பண்ணுவேன் இங்கே உடனே ஃபோன் பண்ணி கேட்க அம்மாட்ட அட்வைஸ் எதுக்கு நீங்க ஓடுறீங்க நீங்க இங்க வரும்போது மெயினா புது போட்டு நம்ம கல்யாணம் பண்ணி ஒரே நிமிஷம். இதுதான் சரியா முடியுமா? வீடியோ எடுக்க ஓகே ஒரு நிமிஷம். சரி எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம்? வரேன். இப்போ சரியா இங்கே ஒரு ரெட் பட்டன் இருக்குங்க. அங்க வந்து நாங்க ரெக்கார்டிங் இருக்கும்போது புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு 6 மாசம் 9 மாசம் நாங்க அப்படியே இருப்போம். அந்த கல்யாணத்துக்கு போது மஞ்சள் தாலி கட்டுவாங்க சார். அந்த ஒரு நிமிஷம் இருக்கும். அதான் எந்த தாலியுமே வெளியில கேட்கலாம். அந்த கல்யாணத்துக்கு போது புது பொண்ணுங்களுக்கு மஞ்சள் தாலி கட்டி 3 மாசம் கழிச்சு மஞ்சள் மாதம் அந்த கழுத்துல அந்த மஞ்சள் தாலி இருக்கும் போது அந்த பொண்ணுங்களுக்கு புது பொண்ணுன்னு அந்த ஒரு அடக்கம் எல்லாமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். இங்க வர்றதுனால கல்யாணம் பண்ண அடுத்த 3 நாள்லயே அதை மாத்தி விட்டுருக்காங்க. இங்க வந்தா மஞ்சள் தாலி போட்டு போலீஸ் பிடிச்சப்பா போடுறாங்க. இங்க மாத்துறதுக்கு ஆள் இல்ல சார். நாங்க அங்க இருக்கும்போது ஒரு தாலி மாத்துறோம்னா பெரியவங்க தாலி பிடிச்சு போடுறதுல எல்லாம் ஒண்ணும் வந்துறது கிடையாதுமா. ஒரு வாரமா அது இருந்து தானமா வரீங்க. இது என்னமா அது மண்டபத்துல நேரா ஏர்போர்ட் அப்படி சொல்லாதீங்க. ரியாலிட்டியில அப்ப யோசிச்சு பாருங்க. என்னதான் பிரச்சனை காமிக்கிறோம். அம்மா மடியில படுத்து அழுகுறதுல சந்தோஷமா துக்கம் எல்லாம் ஆனா எனக்கு ஒரு நல்லா தெரியுது. நீங்க எல்லாம் அழுகுறதுலே இருக்கீங்க. நானும் நிறைய பாக்குறேன். எனக்காவது கஷ்டப்பட்டு நீங்க இன்னொரு ஏரியா ஒண்ணு இருக்கு அப்ப அப்படின்னு அதை பத்தி யோசிச்சது இல்லையா? வாட்டவர் செகண்ட் புதுசா கல்யாணம் ஆகி புதுசா முன்னாடி நீங்க வர்றீங்கன்னா யாரும் சொந்தக்காரங்க பிக்கல் கொஞ்சம் இல்ல டார்ச்சர் பண்ண மாட்டான். கொஞ்சம் ஓப்பனா ஜாலியா ரிலாக்ஸா தோல் மேல கையை போட்டு கூட போலாம். நம்ம ஊருக்கு போக முடியுமா? இருங்கம்மா நானே தான் சொல்லிட்டேனே. எப்படிமா எல்லாருக்கும் அம்மா அப்பா கூட வச்சுக்க முடியுமா? நீங்க ரொம்ப அநியாயமா பேசுறீங்க. அம்மா அப்பா கூட இருந்தா எப்படி அம்மா அப்பா கூட இருப்பாங்கன்னு கல்யாணம் முடிஞ்சு 3-4 மாசத்துக்கு வந்து நம்மள எல்லா வீட்டுக்கும் விருந்துக்கு அழைப்பாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கல்யாணம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கப்பலை பத்தி தான். நீங்க விருந்துக்கு கூட போக முடியாது. எல்லாம் எதாவது முடியாதோ அதே பேசுறீங்க. அங்க இருந்து அந்த புது தம்பதிகளுக்கு வந்து எல்லா வீட்டுக்கும் விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. விருந்தெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நான் கேட்கறது 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? கல்யாணமான புதுசுல இருக்கிறது பேர் புதுமான தம்பதி கிடையாது. அது புது பொண்ணுமா. வாழ்க்கையே 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் லேசா புரியும். இந்த ஆளுக்கு மஞ்சள் கலர் சட்டை பிடிக்காதுன்னே 1 வருஷம் அவன் தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் தான் லைஃபே லேசா புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகான வாழ்க்கையில தான் உண்மையான காதல் வரும். அது வரைக்கும் நம்முடைய பாசிட்டிவ் சைடு தான் தெரியும். அந்த காலகட்டம் இம்பார்ட்டன்ட் பீரியட் இல்லையா? அந்த பீரியட் தான் நான் கேட்கறேன். நீங்க ஊர்ல விருது திக்கிறது இருக்கீங்க, இல்லாட்டி அம்மா வீட்டுல அழுகுறது இருக்கீங்க, திரும்ப திரும்ப கிளவி சாதத்துக்கு போறது, பொங்கலுக்கு புளியோரை வச்சு திக்கிறதுலே இருந்தா பேசவே இல்லையே.
எல்லாமே பண்ண முடியும். நம்ம ஊர்லேயும் வந்து ஒருத்தர் பண்ணணும்னா எல்லா இடத்துலையும் எல்லாம் பண்ணலாம். அது சொல்லலை நானே. உங்களுக்கு ஸ்பேஸ் நோ. நீங்கள் என்னதான் நம்ம ஊரில் இருந்தாலும் கூட நம்ம மனிதத்தில் மட்டும் பார்க்கல ஜாலியாக இருக்கு இல்லையா? ஏன் அதான் நம்மளால பண்ண முடியாது இல்லையா? இங்கே இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கலாம். ஒரு கூட ஜாலியாக பேசிட்டு போகலாம். நீங்கள் வந்து டக்குனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டார் கொஞ்சம் ஹாய் இருந்துச்சுன்னா ஒரு ஹக்கு கொடுக்கலாம் இல்லையா? கொடுத்துருக்கீங்களா இல்லையா? அப்படியே அது வரமாட்டேங்குது. அது வந்து லவ் பண்றப்ப கல்யாணம் பண்ண பிறகு பட்டு போடாமலே வாழ்க்கை புதுசா கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆனவங்களுக்கு அமெரிக்கா நல்ல ஜாலியா இருக்கமா இந்தியா அவ்வளவுதான். நீங்க தான் ஜாலி சொல்லிட்டீங்கம்மா. அங்க போய் நீங்க சொல்லுவாங்க. நீங்க தான் யாருமே விட மாட்டேங்கிறீங்களே. ஊருக்கு எனக்கு இருக்குது. கோவில உங்க போட்டோ உங்க சில செஞ்சு அனுப்புறேன். சரி பண்றதுக்கு நான் யாருமே கிடையாது. நல்லா பாருங்களேன், பிரச்சனை வரலைனாலும் இழுத்துருவீங்களாட்டு. இவங்க சொல்றாங்க சண்டை நடக்குங்கிறீங்க, ஈகோ கிளாஸ்னா அப்படிங்கிறீங்க. அவங்க தெளிவா சொல்றாங்களே, இங்க 6 பேரும் இல்லை நம்மளுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது நல்ல பக்குவம்ல அங்கன்னா ஆளுனா பொசிஷன் ஒன்று அம்மா வந்து கிளம்பி போயிருக்கீங்க. பாருங்க இன்ஃபர்மேஷன் அவங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்க யாருமே கல்யாணம் ஆகி அம்மா அம்மா கூட இருக்கிறதே இல்லை இல்லையா? என்னமோ அங்கெல்லாம் நீங்களா கூட்டு குடும்பத்திலேயே கும்மி அடிச்ச மாதிரியும், இந்த ரூம்ல நீங்களும் அந்த ரூம்ல உங்க குழந்தை விடும், இந்த பக்கம் மாமனார் மாமியார். நீங்க தான் 3ஆம் நாள் தாலி வச்சு போறதுனால என்னந்தாக்கா தாலி வச்சு போறதுனால கிளம்பி வந்துடுமே. அங்கேயும் எல்லாருமே தனித்தனியான நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தானா? அப்பதான் என்ன பெருசா இருக்குமா? எல்லாரும் அம்மா பக்கத்துல இருக்கிற மாதிரியும் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் பர்த்டே ஓகேவா அப்படிங்கிற நேரம் கண்டிப்பா ஒரு நிமிஷம் நீங்க இந்த ஏரியாவுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. ஒன்று பிள்ளையோட பர்த்டேக்கு வந்துடுறீங்க, இல்லைன்னா ஸ்டேஜில் இருக்கீங்க. நான் சொல்றது நடுவில் இருக்க பீரியட் ரொமான்ஸ் ரொமான்ஸ் அண்ட் ரொமான்டிக் பீப்புள். நீங்க சொல்றது கரெக்ட் தான். வந்து இங்க வந்து தனிமை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது ரொமான்ஸ். அது சந்தேகமே கிடையாது. நம்ம ஊர்லயும் கொஞ்சம் இங்கிதான் தெரிஞ்சவங்க தான் பெரியவங்க, அவங்க கொஞ்சம் டைம்லாம் கொடுப்பாங்க, ஒன்றும் டவுட் கிடையாது. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இங்கே விளையாட்டை சொல்லணும்னா கூட ஓகே எங்கேயோ ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரிப்புக்கு வந்து எந்த ஃப்ளைட்டில் போகிறோம், எவ்வளவு பட்ஜெட்டு, எங்கெல்லாம் வந்து புக் பண்ணணும், ஹோட்டல் புக்கிங், சாப்பாடு எவ்வளோலாம் நம்ம தான் பார்த்துக்கணும். இங்கே நம்ம ஊர் இங்கே இருந்த சொல்கிறேன் அதில் தான் நமக்கு இப்போ மனசே இருக்கும் ஆரம்பத்துலேருந்து. ஓகே இதை விட அங்கே ஒரு 50,000 கம்மியாக கிடைக்குமா, இது கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து தம்பி இருப்பான், அண்ணன் இருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவ்வளோலாம் விட வேண்டாம். ட்ராவல் ஏஜென்ட்ங்கிறவங்க ஈஸியாக பண்ணுவாங்க. இங்கே வந்து அதுக்கு நம்ம செலவழிக்க முடியாது. ஸோ எல்லா சின்ன சின்ன விஷயத்துல தான் நம்மளோட ஃபோக்கஸ் நிறைய இருக்குமே ஒழிஞ்சு ரொமான்ஸுங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான லெவலில் தான் இருக்கும். மூவ் பண்ணுறதுலாம் ஒரு பஞ்சாயத்தா பாஸ் சொல்லிடுறேன். இங்கே மூவ் பண்ணி குறைஞ்ச செலவில் ஜாலியாக ஃபேமிலியோட வெளியில் போகிறது தான் ஈஸி ரைட்டா? நம்ம ஊர்லலாம் ஹோட்டல் ரூம்லாம் தங்க முடியாது. நம்ம ஊர்ல ரொம்ப கஷ்டம் தாங்களா? இல்லை நம்ம ஊர்ல ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க ஏதோ ரொமான்ஸ் பேசுகிற கவியா ரொமான்ஸுங்க வேற மாதிரி சார். நம்ம ஊர்ல வந்து கல்யாணம் ஆகி 1 வாரம் 2 வாரத்துல லீவ் முடிச்சு இருக்கிற வரையும் எங்கேயா ஹனிமூன் போயிட்டு வந்து அது மாதிரி இல்லைங்கிறீங்க. இங்க வந்த உடனே ஹஸ்பண்ட் வந்து 5:30 மணி 6 மணிக்கு கண்டிப்பா வீடு வந்துருவாங்க. நம்பிக்கையோட காத்துட்டு போறாங்கல்ல. அங்க எல்லாம் 10 மணிக்கு வரோம் 2 மணிக்கு வரோன்னே தெரியாது. முதல்ல ஃபேமிலி வேல்யூ ஃபேமிலி டைம். ஸோ நிறைய நேரம் செலவிடுறதுக்கு இருக்கு. ரெண்டாவது இங்க சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைய நிறைவேறும் சார். நானும் என் ஹஸ்பண்டுமா சைக்கிள் எடுத்து ஜாலியாக சுற்றுவோம். 2 பேருமா எப்போ வேணுமா பார்க்குக்கு போய் சுற்றுவோம். அந்த மாதிரிலாம் கடத்தல் சுற்றுவோம். எங்க வேணுமா எப்படி வேணுமா இருக்கலாம் சார். அந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருக்க முடியுமா? அதை விட்டு அம்மா வீட்டில் போய் 5 மணிக்கு போய் 8 மணிக்கு ஆஃப்டர் கால் வந்துடும். ரொமான்ஸ் டைம் பஸ் எல்லா இடத்துல ஆஃப்டர் கால் வரும். ரொமான்ஸ் பண்ண டைம் அது இல்லைங்க. ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் போட்டுருந்தாங்க. ரொமான்ஸ் வராது. ஒரே விஷயம் தான் அவங்க சொன்னாங்க. ஜாலியாக சைக்கிள் எடுத்து அப்படியே ஒரு போவோம். பார்க்க போய் ரிலாக்ஸாக பேசிட்டு போனோம். ஊருக்கு முடியாது தானே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு பதில் சொல்கிறேன் அவங்களோட சார். இந்த சைட்ல வந்து இழந்ததுன்னு எல்லாமே இழந்திருக்காரு. இங்கேயும் ரொமான்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கு. ரொமான்ஸ் ஆகுது. தனிமைக்கும் 2 ஆங்கிள் இருக்கு. ஒன்று வந்து இந்த லாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த தனிமையை வந்து எப்படி பாசிட்டிவ் இந்த ரொமான்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வெரி நைஸ் கேர். ஸோ ஐ ஃபுல்லி அக்ரி. ஓகே இஸ் அக்ரி அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கப்பல் வந்து இங்கே கூடங்கிறீங்க.
அப்புறம் இல்லை சார் ரொமான்ஸ்ன்றது எங்க வேணா பண்ணலாம் சார். இந்தியா அமெரிக்காலாம் கிடையாது. ஓகேவா? என்னதான் ரொமான்ஸ் ஆனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ரொமான்ஸ் நான் சவுத்துக்கு தான் சார் இருக்கணும். அதுதான் சார் நம்ம நாகனி இருக்கோம். அதுக்கு மேல அமெரிக்கன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம பண்ணுவோம்லாம் பண்ணான்னா அது வந்து நம்ம அப்படி வரல சார். We have not got it that way. We are very conscious about what we are doing because we want to be a role model to our kids. நம்ம இங்க ரொமான்ஸ் பண்ண நம்ம பசங்க நம்ம எல்லாரும் என்ன சார் கத்துக்குவோம்? ரொமான்ஸ் பண்ணலாம் சார். நான் சவுத்துக்குள்ள பண்ணணும் சார். ஓகே, இந்த இருக்க கலாச்சாரத்தை மட்டும் நம்ம பண்ண அந்த மாதிரி ரொமான்ஸ் வேண்டியதில்லை அப்படிங்களா? அப்போ அந்த பிரைவசி உங்களுக்கு வேண்டாங்கிறீங்க. அப்படி பிரைவசி வேண்டாங்கிறாங்க. இவங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொமான்ஸ்ன்றது வந்து இவங்க வந்து வெளியில் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. வீட்டில் இருக்கிற ஒரு தலைமை ஒரு சமையல் அறையில் வந்து ஒரு ஒய்ஃப் சமைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஹஸ்பண்டை கூட போய் சமைச்சிட்டு செல்லமாக ஒரு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ரொமான்ஸ். ஸோ இந்த ரொமான்ஸ் வந்து இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியாவில் ஏன் கிடைக்காது? இந்தியாவில் வந்து இந்த அப்பா அம்மா இருப்பாங்க. இந்த ஊருக்கு அந்த மாதிரி புரியவே இல்லை எனக்கு. என்ன நீங்க சினிமாவோட பார்க்கறது இல்லையா? எல்லாரும் இந்தியாவில் அம்மா பார்ப்பாங்க. இந்தியாவில் எந்த ஊருக்கு அம்மா பார்க்காங்க? இல்லை, அப்பா இந்தியர் தானே. உங்க வீட்டில் எத்தனை பேர்? இல்லை, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மூணு பசங்க. எங்கே இருக்கீங்க? நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். அண்ணங்கெல்லாம் வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. இல்லை, அம்மா அப்பா எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்காங்களா? ஒருத்தர் மாத்திரம் அம்மா அப்பாவோட இருக்காரு, இன்னொருத்தர் தனியாக இருக்காரு. அப்புறம் யாரோ ஒருத்தர் அது என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னாக்கா, ஆண்களுக்கு பொதுவாக இந்தியாவில் இருக்கிற ஆண்களுக்கு வந்து எத்தனை பேர் வந்து சமையல் அறையில் போயிட்டு வைஃப்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே வந்த பிறகு மனைவியோட உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி வந்துருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்த பிறகு ஆண்களுக்கு மனைவிக்கு கூட மாட ஒத்தாசை சமையல் உதவி பண்ணணும் அப்படிங்கிற நல்ல மனநிலை வந்துருக்கு. இது ஒத்துக்கிறீங்களா? இங்க பண்ணி ஆகணும். ஏன்னா இங்க பண்ணிதான் ஆகணுமோ பண்ணாமோ பண்றீங்களா இல்லையா? இங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்தது வரும். ஆண்கள் கொஞ்சம் மாறி இருக்காங்க. இரண்டாவது, பெண்களுக்கு என்ன கிச்சனுக்கு ஒரு பெரிய ஏரியா, வீட்டு நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய ஏரியா. ஒரு விமனுக்கு அமெரிக்கா பெஸ்டா வீட்டு நிர்வாக விஷயத்துல இல்ல இந்தியா பெஸ்டா? இங்க வீட்டு நிர்வாகம் வரப்போ அமெரிக்கா பெஸ்டா இல்ல இந்தியா பெஸ்டா? இந்தியா பெஸ்ட். லேடிஸ் பெஸ்ட். இந்தியாவில் நாங்கள் வேலை பார்க்குறோம். வீட்டில் எல்லாம் சமையல் பண்ணுறது, துணி துவைக்கிறது, வீடு துடைக்கிறது எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அதெல்லாம் எங்களுக்கு பார்ட் ஆஃப் எக்ஸசைஸ். உடம்புலையும் அதுலேயே வந்து எங்களோட பொழுதுபோக்கெல்லாம் இறங்குது. நாங்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து ஜிம்முக்கு போக வேண்டியது. இது யாராவது வச்சுருக்கீங்களா? துணி துவைக்கிறதுனால உடம்பு குறையுன்னு யார் சொன்னாங்க? அங்கேயே வாஷிங் மிஷின் தான் சார் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் வேலைக்காரங்க வந்து துவைச்சிட்டு போயிடுறாங்க. சும்மா அங்கே தான் சார் இதெல்லாம். அந்த வேலைக்காரமா வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீரியல் பார்த்துட்டு ஜாலியாக இருப்பாங்க சார். என்னமோ இங்கே உட்காந்து இங்கே தான் சார் நாங்கள் எல்லா வேலைகளும் நாங்களே செய்யலாம். மெஷின் வேலை செய்யுதுன்னா அந்த மெஷினுக்கு வேலை கொடுக்க வேண்டியது நம்ம வேலை தான். லாண்ட்ரி எடுத்து போட்டு தான் வச்சு லாண்ட்ரி போயிடும். போயிட்டாது. இந்தியாவில் வந்து ஜாலி ஒரு வேலை நம்ம வச்சுக்கலாம். வீடு வேலையெல்லாம் முடிச்சு ஈஸியாக டிவி பார்த்து சீரியல் அப்படி வாழ்க்கை வேண்டாம் சார். எங்கன்னா உங்ககிட்ட வாழ பண்ணுவாங்களா? இங்கே இருக்கிற லேடிஸ் ஜிம் போகிறவங்களுக்கும் இந்தியாவில் எத்தனை பேர் ஜிம் போகிறவங்க ரெண்டுத்துக்கும் பர்சன்டேஜ் போகிறதுனால ஒரு பஞ்சாயத்து. அதெல்லாம் இங்கே ஃபிட்னஸ்மா. இங்கே இருக்கக்கூடிய வெள்ளக்காரங்க பார்த்து நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்க வராங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஊரில் லேடிஸ் ஜிம்மு போட்டு கூச்சப்படுவீங்க கொஞ்சம். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குன்னா ஜிம்முக்கு போறீங்க. இந்தியாவில் ஜிம்மே வேண்டாம் சார். நிறைய வேலைகள் நம்மளே பண்ணுவோம். தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எல்லாரும் ஒரே ஒரு இந்தியா ஏதோ நிலவில் இருக்க மாதிரி ரெண்டு சைடுலேருந்து பேசுறீங்க. அது என்னமோ நாங்கள்லாம் பார்க்காத பூமி, அதில் வேற ஒரு உலகமா என்ன? எல்லாம் இந்தியாவிலேருந்து வந்தீங்க. இன்னமும் இந்தியாவில் நீங்கள் எல்லாரும் துணி துவைச்ச மாதிரியும் நீங்கள் இந்தியாவில் எல்லாம் சாமான்லாம் எடுத்து போட்டு உட்காந்து கலவுன மாதிரியும் பழைய படத்தில் சரோஜாதேவி பண்ண சீனை பார்த்துட்டு ஏமா கதவுறீங்க? அங்கே எல்லாரும் இந்த அளவு பொருளாதார ரீதியாக இருக்கிறவங்க ஒரு மெய்டு வச்சுப்பாங்க. அவங்க வந்து வீட்டை பெருக்கி கழுவி அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஜாமான்களை கழுவி கொடுத்துருவாங்க. துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பீங்க. சமையல் மட்டும் நீங்கள் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் ஹோட்டலில் சாய் சாப்பிடுவோம். இதே தான் அங்கேயும். ஐயா எனக்கு ஒரு ஷாப்பிங் போகிறதா போவீங்க. அதான் இந்தியாவுக்கு எப்படியாவது போகிறப்ப தான் ஷாப்பிங்க. நாங்கள் ஊரில் இருக்கவங்க ஷாப்பிங்கே பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. ரியாலிட்டியோட ஒத்து பேசுங்க. நீங்கள் சொல்றதை பார்த்தா இந்தியாவில் என்னமோ 1863 ஆண்டு. ஆமாம், இந்தியா சௌரியங்கிறதுக்கு என்ன வசதி நீங்கள் சொல்றீங்க? எனக்கு லாஜிக்கே இல்லையே. இந்தியாவில் நாங்களாம் வீட்டு வேலை பார்ப்போம், அதனால எங்களுடைய உடம்பெல்லாம் ஃபிட்டாக இருக்கும். இந்தியாவில் நீங்கள் பெருசாலாம் வீட்டு வேலை இப்போ யாரும் பார்க்கறது அது தேவையும் இல்லை. கையை வச்சுட்டா சத்தம் கேட்காது. மைக் இருந்தால் தான் சத்தம் கேட்குது. இவ்வளோ பச்சை பிள்ளையா இருக்கீங்க மச்சா. எவ்வளோ வெள்ளந்தியா இருக்கிறாங்க. வெரி யூனிவர்சிட்டி இங்கே வந்து அவங்க இண்டிபெண்டன்ட்டாக மைக் வாங்கி பேசணுமா? இந்தியாவில் நமக்கு நிறைய ஹெல்ப் இருக்கு. வேணா சர்வன் மேட்ஸ்லாம் வச்சுக்கலாம், பாத்திரம் தேய்க்க, துணி துவைக்கிறதுக்குலாம்.
அந்த டைமை வந்து நம்ம குக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் Yes. இல்ல ஷாப்பிங் போறதுக்கு யூஸ் இந்தியால ஒரு பண்ணலாம் அவசரமா ஒரு அது வந்து வேலைக்காரன் நம்மளுக்கு வச்சுக்கலாம், comfort ஒரு zone. மெய்டு, கூடமான துணைக்கு ஆளு. இங்க அந்த வசதிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. யாராவது இருங்க சார், இருங்க சார். ஏன் எல்லா வேலையும் நீங்க தான் பார்ப்பீங்களா வீட்டில்? மாட்டிக்கிறேன். லேடிஸ் 3 வேலையும் ஃப்ரெஷ்ஷா சமைக்கிறாங்க. எல்லாருமே வந்து ரெசிபியாவும் சேர்த்து சமைச்சு டைம் மிச்சப்படுத்திக்கிறாங்க. எவ்வளவு டைம் செய்வாங்க? அருமையான பேச்சா இருக்கேம்மா. நீங்களே நீட்டா சொன்னீங்களே. அப்ப இங்க 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சமைப்பீங்க. அப்ப வேலை ஈஸியா தான் இருக்கும். ரைட் தான். அதாம்மா நான் இதே சொல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சமைக்கிறோம்னா நல்லது தானே. தேவையில்லாம தினந்தோறும் ஒரு மனித ஆற்றலை முழுக்க கிச்சன்லயே போட்டு உலட்டுறதுக்கு பதிலாக